தொப்பூர் போட்டிருக்காருண்ணா. டிரைவருக்கு பயம் கண்டும் தொப்பூர் காடு கணக்கில்லாமல் காவு வாங்கும் காடுன்னு போட்டிருக்காருண்ணா தொப்பூர் காடை பற்றி. அதில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்க என்னன்னு தெரியுமா பண்ணியிருக்கிறாரு? தொப்பூர் கணவாய் ஒன்றும் அவ்வளோ பெரிய ரிஸ்கான ஹில்ஸ் இல்லைனா கேரளா குட்டி காணும் தெரியுமா அண்ணா? அந்தரகத்துல நான் ஓட்டுவேன் அண்ணா. டெய்லி நைட் கேரளா போய் வருவேன்னு சொல்லி இன்னொருத்தர் மெசேஜ் பண்ணியிருக்காரு. சரி, அவர் கூட டீசெண்டாக மெசேஜ் பண்ணியிருக்காரு. நான் எதுவும் சொல்ல. அவர் டெய்லியும் போயிட்டு வர்றாரு. அது அவங்க ஏரியாவுக்கு செட் ஆகிடுச்சு. இன்னொருத்தர் பண்ணியிருப்பாரு பாருங்க, இங்கே காணுமே. இருங்க, கமெண்ட் இதோ இங்கே இருக்குது பாருங்க. அதெல்லாம் ஒரு மயிரும் இல்லை. கரெக்டாக ஓட்டினா 12 மணிக்கு காடு இறங்கியிருக்கேன். டபுள் கிரவுண்டில் 60 டன் லோடோட அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. நான் எதுவுமே சொல்ல. டபுள் கிரவுண்டில் 60 டன் லோடோட இறங்குங்க, நான் வேணாம்லாம் சொல்லலை. அப்படி இருந்து ஏன் தொப்பூர் காட்டில் அவ்வளோ ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு தானே வண்டி நிறுத்தி வேக்காமல் இருக்கான்னு செக் பண்ணி அமுச்சு விட்றாங்க. அப்போ அந்த தொப்பூர் காடு எவ்வளோ பேர்த்த காவு வாங்கியிருக்குதுன்னு அதுலேருந்தே தெரியும் தானே. ஒரு விழிப்புணர்வுக்கோசரம் போட்டிருந்தா பிடிச்சிருந்தா பாருங்கள், இல்லை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க, வேணான்னு சொல்ல. இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட் மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்க பண்ணாதீங்க. தயவு செஞ்சு எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. அந்த கமெண்ட் மட்டும் பண்ணாதீங்க யாரும்.